கும்பகர்ணன் நாரத முனிவரை பார்த்து சொல்றாரு, நான் எங்க அண்ணனான ராவணனை போலவே நானும் பிரம்மதேவன் நோக்கி கடுமையான தவம் இருந்து நான் சிறந்த வரங்கள் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாரத முனிவர் கும்பகர்ணனை பார்த்து கேட்குறாங்க, அப்படி என்ன சிறப்பான வரம் வாங்க போற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கும்பகர்ணன் சொல்றாங்க, என்னைக்குமே அழியாம நிலைத்து நிற்கிற மாதிரியான ஒரு வரம் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாரத முனிவர் ஒரு சின்ன அலட்சியத்தோட, ஓ நித்தியத்துவம் வரம் வாங்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கும்பகர்ணன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. நித்தியத்துவம் அப்படின்னா தேவ பாஷையில் நீ சொன்ன இல்லையா, என்றைக்குமே நிலைச்சு நிற்கணும்னு அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் கும்பகர்ணனை பார்த்து சொல்கிறாங்க, சரி நீ பிரம்மதேவன்கிட்ட வர வாங்க போகிற, நீயோ பிரம்ம வம்சத்தில் வந்தவங்க, அப்படிங்கிறப்போ தேவ பாஷையில் வர வாங்கினதானே உனக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாங்க, நீ பிரம்மதேவனை பார்த்து நித்தியத்துவம் அப்படிங்கிற வரத்தை வாங்கு, நீ நித்திரத்துவம் அப்படின்னு மறந்து கூட சொல்லிடாத, ஏன்னா அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு குழப்பி விடுறாரு. அப்போ கும்பகர்ணனும் சரி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் பிரம்மதேவன் நோக்கி தவம் இருக்கவும் போறாரு.